2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 பேக்கெட் பன்னீர், 50 கிராம் வெண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். இப்போ பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் அளவுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் பன்னீரில் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்குது. அந்த பன்னீர்லாம் உடையிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போது எல்லாத்தையும் நான் கலந்து விட்டுருக்கேன். இப்போ பன்னீரை நம்ம வறுத்து எடுத்துடலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. லோ ஃப்ளேம்லேயே தான் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பெரிய தீயில் வச்சுட்டிங்கன்னா அது பன்னீர் சீக்கிரமாகவே கருகிடும். அதனால நம்ம தீயை கம்மியாகவே வச்சுக்கோங்க, மீடியம் சைஸ்க்கு. இது செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு. 15 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப குயிக் ரெசிபி கூட சொல்லலாம். இது அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. பசங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று பன்னீர். பன்னீர் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது சப்பாத்திக்கு, நான்கு எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு எல்லா பன்னீரையும். பார்த்திங்களா, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் தட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் வெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ரெண்டு பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், கல்பாசி, 2 ஏலக்காய், பட்டை 2, மராத்தி மொக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் மிளகு கூட போட்டுக்கலாம். முழு மிளகு ஒரு 5-6 மிளகு கூட போட்டுக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடும் சீக்கிரமாகவே. நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போது மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம்.
தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மசாலாலாம் கொஞ்சம் தீஞ்சிற மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் செய்யாது, நல்லாயிருக்கும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. தயிர் 60 ml தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிகிற அளவுக்கு இருக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர் துண்டுகளை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்படியே நல்லா ரெடி ஆகிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். செமையாக ரெடி ஆகிடுச்சு நம்ம பன்னீர் மசாலா. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் பாராட்டுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டன் அமைக்கிங்கன்னா